ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சில விஷயம் சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். நாளையோட 30 நாள் ஆகுது. எதுக்காக 30 நாள் ஆகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். கீழே ஹைப் ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னது 30 நாள் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா இறந்து நாளையோட 30 நாள் ஆகுது. February 17 அப்பா இறந்தாங்க. இப்போ பார்த்தீங்க நாளைக்கு March 18, நாளையோட அப்பா இறந்து 30 நாள் ஆகுது. எங்களுக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. பட் ஆனால் இப்போ தான் 30 நாள் ஆகுது. பார்க்காம பேசாமல் இருந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. என்னன்னு தெரில எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு எங்கள் ஊரில் திருவிழா பூக்குழி. இந்த பூக்குழினாலே எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் வருஷம் பூ இறங்குவாங்க. எனக்கு அந்த மெமரிஸ் தான் ரொம்ப வந்துட்டு போகுது. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் என்கிட்ட நிறையா இருக்குது. பூக்குழி அப்போ எடுத்த ஃபோட்டோஸு, வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது என்கிட்ட. அதை பார்க்கும்போதெல்லாம் எப்பயுமே பூ இறங்குவீங்களே, இந்த வட்டம் இறங்குறதுக்கு நீ இல்லையேப்பா அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது எனக்கு. இதுதான் லாஸ்ட்டு பூ இறங்குப்போ எடுத்த வீடியோஸு, ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபோட்டோஸ் போட்டோம் அப்படின்னா அளவெல்லாம் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் வீடியோஸ் மட்டும் போடுறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸுமே என்கிட்ட இருக்குது. எல்லாத்தையும் போட முடியாதுன்றதுக்காக எடுத்துக்காட்டுக்கு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இது லாஸ்ட் எடுத்த வீடியோஸ் தான் ரெண்டுமேவும். இன்னுமே வீடியோ இருக்குது, பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எப்போவுமே இறங்கிடுவாங்க. லாஸ்ட் 2 இயர்ஸ் இறங்கலை. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் அப்பா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடுச்சு. அதனால் இறங்குறதுக்கு கொஞ்சம் முடியல. அப்புறம் போன வருஷம் எங்கள் அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க, நான் பூ இறங்கவா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா இறங்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல, உன்னால் முடிஞ்சால் நீ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பாவுடைய உடம்பு ரொம்ப வீக்காக, அது போக அவரும் குடிக்கிறது அப்போ நிப்பாட்டவே இல்லை. ரொம்ப குடிச்சு ரொம்ப ஒரு மாதிரி வந்தாங்க. அதனால் லாஸ்ட் 2 இயர்ஸ் இறங்கவே இல்லை. இந்த வருஷம் எங்கள் அப்பாவே இல்லை. இந்த வருஷம் பூக்குழிக்கு எங்கள் அப்பா இல்லை எங்கள் கூட. எப்போ இறங்குறவங்க இன்றைக்கி இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாகவே இருக்குது. அதுக்கான ப்ரொசீஜர் நடந்துகிட்ருக்கு. பார்த்திங்கன்னா ரேடியோ கட்டிட்டாங்க. வெளியே பார்த்திங்க அப்படின்னா லைட்டுக்கு தொங்க போட்டிருக்காங்க. அப்போ விநாயகர் பாட்டு மட்டும் ஸ்டார்டிங் விநாயகர் பாட்டு தானே போடுவாங்க, அதே மாதிரி விநாயகர் பாட்டு போட்டிருக்காங்க. சும்மாவே பாப்பா பகலில் தூங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவா. இன்றைக்கி அப்போ தான் தூங்கின உடனே இந்த விநாயகர் பாட்டு கேட்ட உடனே எந்திரிச்சிட்டாங்க மேடம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்காமல் இருந்தால் தூக்கி வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் எப்படியே தூங்கிட்டா. இப்போ தூங்கிட்டு இருக்கா. விநாயகர் பாட்டு போட்டுட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. அதனால் மேடம் தூங்குறாங்க. இனி போட்டதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சிடுவாங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு சில வேலைகளை முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, இது ஒரு வீடியோவை எடுத்துடலாமே அப்படின்றதுக்காக இப்போ எடுத்துகிட்ருக்கேன். நாளைக்கு நம்ம ஊரில் திருவிழா பூக்குழி. அதுக்கான வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும். நாளைக்கு போகிறேன். நம்ம போக மாட்டோம் கோயிலுக்கெலாம், நம்ம போக மாட்டோம். ஆனால் போகிறவங்கன்னா நான் போட்டு எடுத்து போடுறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு தான் 30க்கு சாமி கும்பிட போகிறோம். அப்பாவுக்கு 16க்கு கும்பிட்டாச்சு. ஏன் 16 கும்பிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மா வேலைக்கு போகணும். நம்மளுக்கு வேலை பார்த்து கொடுக்குறதுக்கோ யாருமே கிடையாது. நம்ம வேலை பார்த்து நம்மளுடைய பொழப்பு பார்த்தா தான் உண்டு. அதனால் அம்மா 16 முடிவுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி கும்பிட்டா தான் போகணும் அப்படின்றக்காக தான் 14லையும் சாமி கும்பிட்டுட்டு இப்போ 30லையுமே நம்ம சாமி கும்பிட போகிறோம். நாளையோட 30 நாள் ஆயிடுச்சு. அதனால் நாளைக்கு சாமி கும்பிட போகிறோம். நாளைக்கு ஈவினிங் தான் சாமி கும்பிட போகிறோம். பூக்குழியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட போகிறோம். பார்ப்போம். சாமி கும்பிட்றதெல்லாம் நான் வீடியோ எடுக்க மாட்டேன். பட் பூ இறங்குறத கண்டிப்பாக நான் எடுத்து போடுறேன், ஓகேவா? மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து ஒரு சில வீடியோலாம் யோசிச்சு வச்சுருக்கேன், கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா லைவ் போட ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஏன்னே தெரில, திடீர்னு ரொம்ப கை கால் உடம்புல ரொம்ப பெயினாகவே இருக்குது. என்ன பண்ணுறதே எனக்கு தெரில. தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னாவே ரொம்ப இருக்குது. சும்மா இப்படி சாதாரணமாக இருந்தால் கூட எனக்கு அந்தளவுக்கு தெரில, லைட்டாக தான் பெயின் இருக்க மாதிரி இருக்குது. தூங்கி எந்திரிக்கவே முடியாது என்னால், சுத்தமாக எந்திரிக்க முடியாது. பாப்பாலாம் கஷ்டப்பட்டு தூக்குவேன் அந்த நேரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலையை பார்த்தோம் அப்படின்னா அப்படியே போயிடுது, ஒரு ஃப்ளோவில் போயிடுது. ஆனால் தூங்கி எந்திரிச்சோன்னே என்னால் சுத்தமாக வேலை பார்க்க முடில. சரி, ஓகே, பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நைட்டு வேணால் உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வேணால் போடுறேன். இந்த லைட்டிங்கு, ரேடியோ ஓடுறது இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லாயிருக்கும். பூக்குழியப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஜாலியாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது வருவாங்க. இங்கே வர மாட்டாங்க. இங்கே வர்றதுக்கு நான் ஒருத்தி தான் இருக்கேன். அதனால் இங்கே யாரும் வரமாட்டாங்க. எங்கள் அத்தை வீட்டுக்கு அத்தை பொண்ணுங்க எல்லா பேரும் இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். எங்கள் அப்பா முக்கால்வாசி இங்கே இருக்கிறத விட அங்கே தான் அதிகமாக இருப்பாங்களா.
ஏன்னா இங்கே இருந்தால் குடித்தாங்கன்னா எப்படின்னா எங்கள் கூட சண்டை போடுவாங்க, நாங்களும் சண்டை போடுவோம். அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடித்தாங்கனாலும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே அதிகமாக இருக்க மாட்டாங்க, அங்கே அத்தை வீட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. அதனால் ஜாலியாக இருக்கும் எப்பயுமே. இப்போ வந்து கூட இல்லையேன்ட்டு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, கொஞ்சம்லாம் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் வெளியே சொல்லி சொல்லி என்ன பண்ணுறது, இன்னமும் நம்ம சிம்பத்தி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம வேலையை மூவ் பண்ணுறது தான் நல்லது. சும்மா சும்மா இதே சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு என் மனசை நானே தேத்தி வச்சுருக்கேன். சரி, ஓகே செலப்ரிஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.